மாயாவை தொடர்ந்து தினேஷும் இந்த போட்டியிலேருந்து வெளியேறுகிறாருங்க. அதாவது கில் ஆர் ஸ்டே அப்படிங்கிற அந்த போட்டியிலேருந்து அவர் வெளியேறும் காட்சி. அவர் யார்கிட்ட மோதினார்னா விஷ்ணுவுடன் தான் மோதினார். தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் அதாவது நான் 2 ரவுண்ட்லேயும் வந்து எனக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கல, இந்த கேம்லேயாவது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் தொடர்ந்து நீடித்து இதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுப்பேன் அப்படிங்கிறாரு. விஷ்ணு வந்து சரி ஓகேன்ட்டு சொல்லிகிட்டே வர்றாரு. டக்குன்னு காடை காட்ட சொல்கிறாரு பிக் பாஸ். அப்போ என்ன நடக்குதுன்னா, தினேஷ் வந்து ஸ்டே அப்படிங்கிறத காட்டிடுறாரு, விஷ்ணு கில் அப்படிங்கிறத காட்டுறாங்க. இதன் மூலமாக 3 பேர் இது வரையும் வெளில வந்துட்டாங்க. பூர்ணிமா, மாயா, இப்போ தினேஷும் வெளியில் வந்திருக்கிறார். என்ன நடக்க போகுதுங்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்லுக்கு தான். ஏன்னா இது ஸ்டேன்னு எல்லாம் காட்டிக்கிட்டே இருந்தால் இது 2 நாள் கூட நடக்குமே. அதனால் ஒரு கேம் ஆடுறது நல்ல விஷயந்தான். இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்தது மணியும் ரவீனாவும் போகிறாங்கங்க. திரும்பியும் ஸ்டே காட்டாமல் அவங்க கேம் ஆடினாங்கன்னா மக்கள் பாராட்டுவாங்க.